அம்மா தாங்களே வயித்து வலிக்குது. வயித்தால போகுது. யாரு வச்ச சாபம் வேணும்டி உனக்கு? அப்படி தான் நல்லா கஷ்டப்பட அடிபாவி. உனக்கு என்ன நல்லா வருது அந்த மண்டையில போட்டுறேன்டி. அடி வாங்குடி. ஐயோ அடிக்காத. அடிக்காதீங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. புள்ளைய கொடுக்கும்போது ஐஸ்வர்யாவை பார்த்து ஒரு வார்த்தை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்குறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. அவங்க ஐஸ்வர்யாவுக்கு என்னமோ அவ பெத்த புள்ளைய போகிற மாதிரி அப்படி மேலே கீழேயும் பார்க்குறாங்க. இப்போ நான் புள்ளைய தர்றேன், ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி நீங்கள் வளர்க்குறீங்க? என்ன தமிழ் என்ன பேசுறீங்க? நீங்கள் எப்பவும் நல்லா தானே பேசுவீங்க, இப்போ என்ன ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்றும் ஆகலை, என் பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்லி வளர்க்குறீங்க? அது வந்து ஆத்தியா சொல்ல கூட உங்களுக்கு இதா இருக்குல்ல, பயமா இருக்கு, சங்கடமா இருக்கு, அப்படித்தானே? இல்ல தமிழ், அது வந்து ஏன் அம்மான்னு சொல்லி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏன் புள்ள, அந்த புள்ளைக்கு அம்மான்னா என் கண்ணு முன்னாடியே அம்மா நீ சொல்ல முடியுமா என்ன? அப்படிங்கிற தடுமாறி போய் நிக்க, இங்க பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ சின்னம்மான்னு தான் சொல்லி வளர்க்கணும். நீ சின்னம்மா தானே? ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல, அப்ப சின்னம்மா இருக்கல ஏன் பிள்ளைய பார்த்து நீ எதுக்கு அம்மான்னு சொல்லுற? உங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதா? உங்க வீட்டுல எல்லாருமே இப்ப சின்னம்மான்னு தானே கூப்பிடுறாங்க. இப்ப இருக்காரு அந்த வீட்டுல சேது, அவங்க சித்தி எப்படி கூப்பிடுறாரு மோகனாவ? சின்னம்மான்னு தானே கூப்பிடுறாங்க. அப்படியே ஆடி போறாங்க எல்லாருமே. என்ன இவன்னு சொல்ல, இங்க பாருங்க, நானும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் வாயை மூடணும். இதுக்கு சம்மதம்னா நான் பிள்ளைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அழுகுது நின்னுக்கிட்டு. ஏன் தமிழ், அம்மான்னு சொல்றது தப்பா? நான் அந்த பிள்ளைய நல்லா தானே வளர்க்குறேன். நீ வளர்க்குற வளர்க்காம போற அது எனக்கு தேவையில்லை. ஏன் மலர் தான் வளர்க்குறாங்க, மலரக்காவும் தான் வளர்க்குது, அம்மா நான் கூப்பிடுது. எதுக்கு நீ அம்மா அம்மான்னு பாக்கிறீங்க? என் புருஷனும் பிரிச்சாச்சு, இப்ப என் பிள்ளையும் பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு ஓவரா கத்த, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே பாக்குது. சொல்லு, சின்னம்மான்னு சொல்லி வளர்க்குறான் நான் என் பிள்ளைய தருவேன் அப்படிங்கல. நான் இதுக்கு மேல நான் வாங்கல, என்னை விடுங்க, நான் சின்னம்மான்னு சொல்லல அம்மான்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது அங்கிட்டு இருந்து. ஏன்டி இப்படி பண்ற, ஏய் ஓயின்னு அப்படியே பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துதுங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் பிள்ளைய வாங்கிக்கிறாங்க. பிள்ளைய வாங்கிட்டு, இனிமே நாங்க சின்னம்மானே சொல்லி வளர்க்க சொல்றோம், நீ கவலைப்படாத அப்படின்னு மலரும் சொல்லிக்கிறது. பிள்ளைய கொடுத்துட்றாங்க. அப்படியே தமிழுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. ஏண்டி இப்படிலாம் பேசுற அப்படின்னு வசந்தியை சொல்ல, என்னம்மா பேச சொல்ற, இப்பவே இதெல்லாம் ஆரம்பத்துல கிள்ளணும், இல்லைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாரும் வாயை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்களா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓன்னு மூலையில கடந்து உட்காரி வைக்குது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வேகமா இங்க ராஜாங்கம் சேது எல்லாம் கேட்க, அங்க நடந்ததை பூரா சொல்றாங்க. என்னால தாங்க முடியல, நான் அம்மான்னு சொல்லக்கூடாதாமே, என்னை அவ அம்மான்னு கூப்பிடக்கூடாதாமே அழகரு, ஏன் இப்படி பேசணும்? நான் அந்த பிள்ளைய வளர்க்கலையா வைக்கலையா? என்ன வளர்க்கலையா வைக்கலையா? நீ பெத்தியா, சுமந்தியா, மசக்க இருந்தியா, மருந்து குடிச்சியா, என்னடி? இல்ல தள்ளி விட்டீங்களே ஆளை வச்சு, அந்த விழுந்து கிடந்துச்சு அந்த பிள்ளைய தூக்கி காப்பாத்தி நீங்க கொண்டு ஏதாவது பெத்தீங்களா, வெக்க வச்சீங்களா? என்னங்கடி, யாரு விட்டதுக்கு ஊரா விட்டு நெய்ல என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ பெத்த பிள்ளைக்கு நீ என்ன பேர் வைக்கிறது? அதான் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கு. சேது வராங்க. சேதுக்கு ஏன் அப்படிலாம் சொன்னா, ஏன் சின்னம்மா அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு மோகனை பார்த்து கேட்க, இல்லையா தமிழ் சொல்றதும் சரிதானே. உடனே ஈஸ்வரி பொத்துக்கிட்டு வருது கோவம். என்னக்கா அப்படிலாம் பேசுறீங்க? ஏன் சின்னம்மான்னு சொன்ன, சின்ன அம்மான்னு சொன்னா என்ன, சின்னம்மான்னு தான் சொல்லணுமா என்ன அப்படின்னு கத்த, இருங்க இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு சேது. இங்க மோகன் இருந்துட்டு, இல்லப்பா நீ என்ன அம்மா நான் கூப்பிட்டுருக்க, ஒரு நாளா நீ அம்மான்னு கூப்பிட்டுருப்பியா? ஏன் நானும் அம்மான்னு கூப்பிட்டு தான் சொன்னேன், நீங்க அம்மான்னு கூப்பிட்டு பழக்கிருக்கணும் அப்படிங்கல. நான் ஒன்னும் அம்மான்னு சொல்லாம இல்ல. அப்போ நீங்க நல்லா என்ன என்ன ஈஸ்வரி என்ன பேசுற, அப்ப நான் நல்லா வளர்க்கலைன்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல, நீ நல்லா தான் வளர்த்தீங்க. அப்புறம் ஏன் நான் அப்படி சொல்லல, எல்லாருமே அங்க இருந்து சின்னம்மான்னு சொல்லி பழக்க வச்சீங்க, அதே மாதிரி சேதுவும் சின்னம்மான்னு கூப்பிட்டுச்சு, பரவாயில்ல, நான் அம்மான்னு தானே அதுலயும் வருது, சின்ன அம்மா அப்படித்தான், என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே, அவ சொல்றது தப்பு இல்லையே அப்படிங்கல. சேதுக்கு அப்படியே நல்லா தெளிவா வருது. ஐயோ மண்டைய கழுவுறாளே அப்படின்ட்டு, சேது அப்படிலாம் நினைக்காத, பாரு ஐஸ்வர்யா பாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா போயிட்டு, இங்க பாரு ஐசு, அவ சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, நீ எதுக்கு சின்னம்மான்னு சொல்லலாம்ல, அம்மா நீ ஏன் சொல்ல வைக்கிற, விட்டுரு, இனிமே சின்னம்மானே கூப்பிடட்டும், போங்க என்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிக்குது. ஏமா போங்க எல்லாரும் அப்படின்னு கதவை சாத்திட்டு போய் உட்காந்து படுத்துக்கிறது. இவங்க எல்லாரும் போய் கதவை தட்டுறாங்க, திறக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன இப்படி பண்றாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து சேது வெளில போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, பாத்தியா அந்த தமிழுக்கு ரொம்ப திமுறியா, நீ போனை போட்டு கேளு, இல்லைன்னா போய் திட்டு அப்படிங்கிறாங்க. என்ன திட்டுறது, அம்மான்னு சொல்ல சொல்லிருக்கா, சின்னம்மான்னு சொல்ல சொல்லிருக்கா, இதெல்லாம் போய் திட்ட முடியாது அப்படிங்கிறாரு. நீ போனையாவது போட்டு கேள, என்ன கேட்க சொல்றீங்க சின்னம்மா? ஏன் அவ அப்படித்தான் என் புள்ள என் பொண்டாட்டி அம்மான்னு கூப்பிடான்னு சொல்லு சேது அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஏத்தி விடவும் நேரம் போயிடுறாருங்க. போயிட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி வெளியில வா அப்படிங்கல. வெளில வராங்க. என்ன என்னமோ சொன்னியாமே,
சின்னம்மான்னு தான் என் பொண்டாட்டிய கூப்பிடணும்னு அத சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க, என்ன மறந்துட்டீங்களா அந்த புள்ளைய பெத்தது நானு. அப்பத்தால இருந்து எல்லாரும் டேய் சேது இப்படிலாம் பேசாதயா பேசாதேன்னு எவ்வளவு சொல்றாங்க. சும்மா நிறுத்துங்க பார்த்தா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாவம் அவ என்ன மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறா தெரியுமா? ஆ, பெத்த தாய் அழுகுறது உனக்கு தெரியல. பெக்காத தாய் அம்மான்னு கூப்பிடலன்னு அழுகுறது உனக்கு தெரியுது கண்ணுக்கு. ஏன்டா இங்க பாரு அப்பத்தா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ அப்படித்தான் அம்மான்னு தான் கூப்பிடுவா. என்ன பண்ணுவ? அப்படிங்கல. அவ அப்படி அம்மான்னு அந்த புள்ளைய கூப்பிடணும்னா, அவள ஒரு புள்ளைய பெத்துக்க சொல்லுங்க. ஏன் புள்ள அவள அம்மான்னு கூப்பிடணும் அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, மரியாதை இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓ! இப்ப என்ன அவ புள்ளைய பெத்து அவ அம்மான்னு கூப்பிட்டுக்கணும். அப்படித்தானே? பரவாயில்லடி, பரவாயில்ல. உன்னையே நினைச்சுட்டு நான் இத்தன நாள் வரைக்கும் இருந்தேன் பாரு. ச்சே! உன்னால தான் நான் கல்யாணம் பண்ணேன். உன்னால தான் நான் இப்ப பிள்ளையும் குடுக்க போறேன் அவளுக்கு அப்படின்னு அங்கேருந்து நேரா போறான். வேகமா போக அதுக்குள்ள இங்க வந்துருச்சு. இப்படி ஏத்தி விட்டுருக்குதுங்க. இங்க பாருடி, நீ இத விடாத. இத சாக்குட்டு வச்சு எப்படியாவது புள்ள கேளு. உனக்குன்னு கேளுடி. அப்படி இப்படின்னு கொலையடிக்க வைக்க, சேது வரான். என்ன சேது போய் கேட்டு வந்தியா? நல்லா கேட்டு வந்தேன்னு அங்க நடந்தத பூரா சொல்ல, அப்ப சேது நீ அப்ப புள்ள குடுக்க போறியா? அப்படிங்கலாம். ஆமா பாவம். அவ எவ்வளவு நமக்காக தியாகம் பண்ணியிருக்கா. அவள நான் இது நாள் வரைக்கும் தள்ளி வச்சுட்டேன். அவளுக்கு நான் கண்டிப்பா புள்ளைய குடுப்பேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஐஸ்வர்யா பாக்குறாங்க. ஐஸ்வர்யா நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். அப்படி இப்படின்றாங்க. மலருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ச்சே! என்ன இது? இத்தன நாள் வரைக்கும் நல்லா தானே இருந்தா. இவ எப்படியாவது இந்த வீட்ட விட்டு போயிருவா. தமிழுக்கு வாழ்க்கை குடுப்பா அப்படின்னு பார்த்தா, இப்படி ஆகுதேன்னு மலர் நெனைக்க, இங்க எல்லாம் தடபுடலா விருந்து. அதாவது விருந்து இல்லங்க. அ கட்டில் விருந்துக்கு ரெடி பண்றாங்க. பூ அது இதுன்னு ஆரம்பிக்க, கருப்புக்கும் மலருக்கு மட்டும் பொசு பொசுன்னு இருக்கு. மலர போய் சமடி சீக்கிரம் பால்லாம் காய்ச்சு. எனக்கு முடியல. எனக்கு ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு இருந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல. இவளுக்கு என்ன வந்துச்சு கேடு அதுக்குள்ள. வாடி சித்ரா சீக்கிரம் பால காய்ச்சுடி. ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என் புள்ள இவன்னு ஒரே சந்தோஷம். பார்த்தா ஜம்ம 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 ஜாலியா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால சுண்ட சுண்ட காய்ச்சுறாங்க. காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்ட்டு குடுக்க போறாங்களா, மலர் என்ன பண்ணுது, ஏதாவது கலக்கிரணுமே பால்ல. நம்ம எந்திரிக்க முடியலன்னு சொல்லிப்புட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு இங்க தவிக்க, கருப்பண்ணன கூப்பிடுறாங்க. அண்ணே ஏதாவது பண்ணுண்ணே. சேது மாமா தூங்குற அளவுக்கு ஏதாவது பண்ணு. இரு பண்ணுவோம் இரு. இங்க சேது உள்ளுக்க போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு ஐசு என்ன பண்ற? அப்படிங்கல. மாமா நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு தான் மாமா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் மாமா. என்ன மதிச்சு வந்ததுக்கு தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத. உனக்கும் நமக்கும் குழந்தை பிறக்குது. அந்த புள்ளைய உன்னைய யாரு அம்மான்னு சொல்றதுக்கு தடுக்க முடியாது. நீனே பெக்குற. அந்த பிள்ளை உன்னைய அம்மான்னு கூப்பிடும் போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. கன்னத்துல முத்தம் குடுக்குறாரு. நெத்தியில முத்தம் குடுக்குறாங்க. கட்டி புடிச்சு ஐயையையோ! அப்படித்தான் ஒரு சந்தோஷம் கொண்டாடுறாங்க. அவ்ளோ ஒரு சந்தோஷம், வெக்கம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹேப்பியா, சந்தோஷமா எல்லாம் உல்லாச வாழ்க்கை அனுபவிச்சுடுறாங்க. அடுத்து 2 பேரும் ஒண்ணா குளிப்போமா மாமா? அப்படின்னு குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி அள்ளி அப்படியே அந்த ஷவர் பாத்ரூம தொறக்குறாங்க. தண்ணி அப்படியே தலையில கொட்ட, ஐயோ! நெறைய வேகமா தண்ணி தொறந்து விட்டுறாங்க. தலையில கொட்டுது. ஐயோ! தண்ணி தண்ணி ஊத்துது அப்படின்னு படார்ன்னு எந்திரிக்கிறாங்க ஐஸு. ச்சே! என்ன இது தல பூரா தண்ணின்னு நெனச்சா, மெத்தையில இருந்து எந்திரிச்சு உட்கார சேது ஓடி வராரு. என்னாச்சு? என்னாச்சு? ஐய்யய்யோ! கனவு கண்டமா? எல்லாமே கனவா போச்சே! அப்படின்னு இருக்கல. என்ன? ஒண்ணும் இல்ல மாமா கனவு கண்டிருக்கேன். ஏன்? எது கனவு? இல்ல எல்லாருமே அலங்கரிச்சாச்சு. நீங்க வந்துருவீங்கன்னு ஆன்டி சொல்லிட்டு போனாங்க. அதுல அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டேன். அட லூசு இரு. இன்னும் சாப்பிடவே இல்ல. யாரும் சாப்பிடல. வா வந்து சாப்பிட உன்னைய கூப்பிட்டாங்க அத்தை. வா சின்னம்மா கூப்பிட்டாங்கங்கவும் எல்லாரும் வர்றாங்க, சாப்பிடுறாங்க. பால நல்லா காஞ்சட்டும், சுண்ட காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி காய்ச்சிட்டு இருக்காங்களா, இப்ப கனவுல நடந்தது நிஜமா நடக்கணும் விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஐஸ்வர்யா இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. மலர் எந்திரிக்கவே இல்ல உட்காந்த இடத்த விட்டு. கருப்பு கிட்ட சொல்லிருது. இவங்க எல்லாம் போயிடுறாங்களா, சேது உள்ளார போயிடுறாரு. ஐஸ்வர்யாட்ட அவங்க சின்னம்மா ஆன்டி என்ன பண்றாங்க, மேக்கப் ஃபுல்லா நல்லா மேக்கப் பண்ணுது. நகையெல்லாம் நிறைய வேணாண்டி, அப்புறம் அங்க போய் கழட்டிக்கிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கையில, கருப்பு மெல்ல போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. ஃபுல்லா போட்டு கலக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு, மாமா இந்தாங்க குடிங்க. பாலோட போறாங்க. அழகா இருக்க நீ தேவதையா இருக்க அப்படின்னு வர்ணிக்கிறான். வீணா போனவன், கேவலமான கேடு கெட்டவன். இவன் ஒரு மனுஷன். உண்மையா 17 வயசு புள்ளைய விழுந்து விழுந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேஜர் காட்லியுமே மைனர் புள்ளைய கல்யாணம் பண்ணவன், ஒத்த கால்ல நின்னவன். இன்னைக்கு என்னடான்னா, எப்படித்தான் ஒரு காதல் இன்னொரு காதல்ல உருவாகுமோ தெரியலங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப அத குடுக்க கொண்டுட்டு போறாங்க. நீங்க பாதி, நான் பாதி அப்படின்னு ஆளுக்கு பாதி பாதியா குடிக்கிறாங்களா, குடிச்சிட்டு 2 பேரும் படுப்போமா, வாழ்க்கைய அனுபவிப்போமா, உல்லாச வாழ்க்கைய அப்படின்னு படுத்துட்டு கைய தாங்க அப்படி தொட, மாமா இருங்க அப்படின்னு கிர்ன்னு வயித்துக்குள்ள கலக்குது. எந்திரிச்சு ஓடுறாங்க. எங்க ஐசு போற? இருங்க மாமா வர்றேன் அப்படின்னு ஓடி போய் பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க.
அடுத்து அவங்க மெல்ல வராங்க. "அப்பா பரவால்ல மாமா" அப்படிங்கல அப்படின்னு இந்த பிள்ளை கைய வைக்க, "இரு ஐசு" அப்படின்னு இவரு ஓட, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல வயித்த கலக்குது." மறுபடியும் மாறி மாறி போக, அவ்வளோ ஒரு ஜாலி. அவங்க கருப்பு மலரும் பார்க்குறாங்க. இந்நேரம் நல்லா கச்சேரி நடந்துட்டு இருக்கும். ஆமா. அதே மாரி அதுங்க நெனச்சிட்டு இருக்குங்க சித்ராவும், ஈஸ்வரியும். இன்னைக்கு கச்சேரி தான் அப்படின்ட்டு. அங்க நடக்கிற கச்சேரி பாத்ரூம்ல நடக்குது. அது தெரியாம, ஐயோ! ஐயா! என்ன விடிய விடிய இதே ஆகி, அப்பா அப்படின்னு கதவ தட்டுறாங்க 2 பேரும். என்னாச்சு? அப்படிங்கல 2 பேரும் வயித்த பிடிச்சுட்டு பொதுக்கடின்னு வாசல்ல விழுகுறாங்க. எல்லாரும் என்ன? அப்படி பாக்குது சித்ராவும், ஈஸ்வரியும். ஐயோ! ஐஸு 2 பேரும் கீழ விழுகுற அளவுக்கு ம் வேலைப்பாட்புகள் நெறைய நடந்திருக்கும் போல இருக்கே! அட நீ வேற ஆன்ட்டி வயித்தால புடுங்குது ஆன்ட்டி. நாங்க பாத்ரூம்ல இருந்தோம் ஆன்ட்டி. ச்சீ! பாத்ரூம்ல போயா? ஐயோ! ஆன்ட்டி லூஸ் மோஷன் போணுச்சு ஆன்ட்டி. ஏன் என்னாச்சு? அப்போ விடிய விடிய கச்சேரி தான். ஐயோ! மறுபடியும் சொல்றதெல்லாம் விட்டுட்டு நொய்யின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போணும். ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க. எங்க 2 பேருக்குமே முடியல அப்படின்னு இடுப்ப வயித்த புடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க. கருப்பும் மலரும் ஒரே குஷியோ குஷி. அவங்களுக்கு மட்டும் இல்லங்க. எனக்குமே கற்பனையிலே சூப்பரா இருக்குல்ல. இப்படி நடந்தா நல்லா தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.